நம்ம விறகு செலவையும் கேஸ் செலவையும் மிச்சம் பண்ண போறோம். இந்த வீடியோவில் வரக்கூடிய மல்டி பர்பஸ் ஸ்டவ்னு சொல்லுவோம் சார். பரோட்டாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட தான் நின்று வேலை பார்ப்பாங்க. ஆமாம். ஸோ அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்தா தான் அவங்களால வேலை செய்யறதுக்கு வசதியாக இருக்கும். ஃபுல் ஸ்பீடு வைக்காமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கிட்ட எரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூருக்கு தான் வந்திருக்கோம். கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா கணபதி ராமகிருஷ்ணா மில்லுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு தான் வந்திருக்கோம். நம்ம வீட்டில் சமையல் பண்ணுவோம், ஹோட்டலில் சமையல் பண்ணுவோம், கேண்டீனில் சமையல் பண்ணுவோம், ஒரு ஹாஸ்டலில் சமையல் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விறகு அடுப்பில் யூஸ் பண்ணுறவங்க விறகு ரொம்ப செலவாகுது, கேஸில் யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப கேஸ் செலவாகுதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. நம்ம விறகு செலவையும் கேஸ் செலவையும் மிச்சம் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் வரக்கூடிய அடுப்பு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸ்க்ரீனில் வந்து கான்டாக்ட் நம்பரை கொடுத்துருக்கேன். இந்தியாவில் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கே வந்து சேர்ந்தோம். வீடியோவை ஆரம்பித்த லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோவில் என்னென்ன அடுப்பு சொல்கிறோம், என்னென்ன சைஸில் சொல்கிறோன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நம்மகிட்ட எந்த மாதிரி நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? சார் நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் அடுப்புன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா இந்த அடுப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு வீட்டுக்கு சின்ன லெவல்ல ஒரு தண்ணி காய வைக்கிறதுல இருந்து ஒரு கல்யாண வீட்டுல சமைக்கிற அளவுக்கு ஒரு 70-80 கிலோ ரைஸ் போட்டு சமைக்கிற அளவுக்கான அடுப்பு வகைகள் இருக்கு. இது போக நம்ம கிட்ட டீ பாய்லர் அடுப்பு, பரோட்டாக்கல் அடுப்பு, பார்பிக்யூக்குன்னு தனியாவே ஒரு செட்டப் அடுப்பு இருக்கு. முறுக்கு, மிச்சர், ஸ்நாக்ஸ், இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் போடுறதுக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 37 வெரைட்டில நம்ம அடுப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். 37 வெரைட்டி இருக்குங்களா சார்? ஆமா, இதுல 37 வெரைட்டி இருக்கு. ஓகே, இதுல இங்க சில மாடல்கள்லாம் இருக்கு. இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே சார். இப்போ நம்ம என்னென்ன மாடல் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே சார், நம்ம ஃபர்ஸ்ட் என்ன அடுப்பு சார் பார்க்க போறோம்? சார் இது வந்து பாத்தீங்கன்னா 4 இன்ச் மினிங்கிறது இந்த ஸ்டவ்ங்க. ஓகே, நம்ம கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப சின்ன வகையான அடுப்பு இதுதான். இந்த அடுப்புல பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு சாதம் வடிக்கிறதோ, குழம்பு வைக்கிறதோ, இல்லாட்டி ஏதாவது தண்ணி காய வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்குவோம். ஓகே, 4 இன்ச்சுங்கிறது எதாவது சொல்றோம்னா இந்த விறகு போடுற அகலம். இது வந்து 4 இன்ச். இதுதான் இருக்கிறதுலே சின்ன மாடல். எல்லா அடுப்புலயுமே பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ப்ளோயர் ஃபேன் கொடுப்போம். இது இந்த அடுப்புக்கான ஃபேனு. இது இருக்கிறதுலே சின்ன ஃபேனு. இதுக்காகவே நம்ம அடாப்டரும் கொடுத்துருவோம். இதுலயே ஸ்பீடு கண்ட்ரோலரும் வந்துரும். நீங்க வேணுங்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், குறைச்சு வச்சுக்கிறதுனால குறைச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பர்பஸ்ல வந்துரும். ஓகே, இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது 6 இன்ச் வெரைட்டிங்க. 6 இன்ச். ஆமா, இது வந்து எந்த மாதிரி அடுப்புனா, இது நீங்க ஒரு 4 பேருக்கும் சமைக்கலாம். சடனா ஒரு ஃபேமிலியில ஒரு 20 பேர் வந்துட்டாங்க, அவங்களுக்கும் சமைக்கணும்னா ஒரு 20-30 பேருக்கும் சமைக்கலாம். இது வந்து ஒரு செமி கமர்ஷியல் மாடலுங்க இந்த 6 இன்ச் அடுப்புங்கிறது. அதாவது ஒரு வீட்டுக்கும் யூஸ் பண்ண முடியும், ஒரு சின்னதா ஒரு மெஸ் இல்லாட்டி தள்ளுவண்டி கடை, இந்த மாதிரி கடைகளுக்கும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த அடுப்பை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா இன்னர் சைட்ல வந்து கேஸ்டைன் ஒரு எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் அட்டாச் பண்ணி கொடுப்போம் இந்த 6 இன்ச் வெரைட்டில. அது எதுக்காகனா ஹீட் நல்லா ஹோல்ட் ஆகி நிக்கிறதுக்காக பண்ணி கொடுக்கறது. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதே சேம் 6 இன்ச்ல இது வந்து மல்டி பர்பஸ் ஸ்டவ்னு சொல்லுவாங்க சார். மல்டி பர்பஸ். ஆமா, இது எப்படின்னா நீங்க இந்த அடுப்புல சார்கோல் போட்டுக்கலாம். இது உள்ள சார்கோல் போட்டுட்டு மேல நீங்க கிரில் வச்சுட்டு நீங்க ஏதாவது கறி, ஏதாவது வாட்டி சாப்பிட்ற மாதிரி ஐட்டங்கள் பண்றதுனால இதே அடுப்புல பண்ணலாம். சேம் இதே அடுப்புல நீங்க இந்த டாப்பை ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணிட்டு இந்த நார்மல் டாப்பை வச்சிட்டீங்கன்னா இதுல நீங்க பாத்திரம் வச்சு சமையலும் பண்ணிக்கலாம். சமையல் பண்ணிடலாம். ஆமா, இதுவும் பாத்தீங்கன்னா சேம் கெப்பாசிட்டி. 6 இன்ச்சை பொறுத்தவரை இது ரெண்டுமே சமையலுக்கு ஒரே கெப்பாசிட்டி தான். இதுல எக்ஸ்ட்ராவா இந்த பார்பிக்யூ செட்டப் வந்துடும். ஓகே, அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்த வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஹெவி டியூட்டி மாடல்னு சொல்லுவோம். ஹெவி டியூட்டி மாடல். ஓகே, ஹெவி டியூட்டிங்கிறது என்னன்னா இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதே 6 இன்ச் சைஸ் தான். அதாவது விறகு போடுறாங்களாம் 6. ஓகே, ஆனா இதுல வந்து ஹெவி டியூட்டின்னு சொல்லுவோம். கொஞ்சம் பெரிய சைஸ் அகலமான பாத்திரங்கள் வைக்கிறது அதுக்கு யூஸ் ஆகும். ரெண்டாவது அவுட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா செராமிக் வச்சிருப்போம். செராமிக். ஆமா, அது எதுக்காக வைக்கிறதுனா பக்கத்துல நிக்கிறவங்களுக்கு பெருசா ஹீட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாம இருக்கிறதுக்காக வைக்கிறது. ஓகே, ரெண்டாவது இது எல்லாமே ஹோட்டலுக்கு வரக்கூடிய அடுப்புகள். சோ ஹோட்டல் அடுப்பு எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அவுட்டர்ல செராமிக்கும் இருக்கும், இன்னர் சைடுல வந்து பாத்தீங்கன்னா கேஸ்டைன்ங்கிற அந்த மெட்டீரியலும் அட்டாச் பண்ணிருப்போம் நம்ம. சோ கேஸ்டைன் வந்து முழுக்கவே உங்களுக்கு வெளியே இருக்கிற மெட்டீரியலை டேமேஜ் பண்ண விடாது, உள்ள ஹீட் வந்து ஹோல்ட் ஆகி நிற்கும். இதுக்காக கொடுக்கறதுதான். இது 6 இன்ச்சுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 8 இன்ச்சுன்னு இன்னொரு வெரைட்டி இருக்கு, 10 இன்ச்சுன்னு இன்னொரு வெரைட்டி இருக்கு, அதுக்கப்புறம் 12, 16 இருக்கிறதுலயே சமையல் பண்ற அடுப்புல 16 இன்ச்சு தான் பெரிய சைஸ். பெரிய சைஸ். ஆமா, அதுல வந்து நீங்க மேக்ஸிமம் 70 கிலோ ரைஸ் குக் பண்ணலாம். 70 கிலோ. ஆமா, 70 கிலோ வரை ரைஸ் குக் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 10 இன்ச் அடுப்பு. 10 இன்ச். ஆமா, இந்த அடுப்புல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோ வரை ரைஸ் வடிக்கிற கெப்பாசிட்டி. 30 கிலோ. ஆமா, இதுவும் பாத்தீங்கன்னா அவுட்டர்ல செராமிக் இருக்கும், உள்ளுக்குள்ள வந்து கேஸ்டைன் இருக்கும். இந்த 6 இன்ச்சுக்கு அப்புறம் வர எல்லா மாடல்லையுமே அவுட்டர்ல வந்து இந்த மாதிரி கவர் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல போட்டு கொடுத்துருவோம். ஓகே, பாக்குறதுக்கு லுக் வைஸும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவுட்டர் லேயர் வந்து எஸ்எஸ்ல போட்டு கொடுப்போம். ஓகே சார். இதுல என்ன சார் பைப் மாதிரி வச்சிருக்கீங்க?
சார் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புகை கூண்டு அடுப்புங்க சார். புகை கூண்டு ராக்கெட் ஸ்டவ் கான்செப்ட் தான். இந்த அடுப்புல வந்து சிமினியோட கொடுத்துருவோம். சிமினியோட. ஆமா. இது எதுக்கான பர்பஸ்னா இப்ப இந்த மாதிரி ஓபன் ஃபிளேம் அடுப்புல எல்லாம் நெருப்பு வெளியே தெரியும். ஆமா. சோ நெருப்பு வெளியே தெரியும் போது என்ன ஆகுனா அதுல இருந்து சின்ன சின்ன தூசு வந்ததுனால கீழே விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். ஆமா ஆமா. பட் நீங்க ஒரு கிச்சனுக்குள்ள வச்சு சமைக்கும் போது அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக் சிமினியோ இல்ல ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனோ இருந்ததுன்னா அது கீழே விழுகாது, அது இழுத்துட்டு போயிடும். பட் எனக்கு வந்து சுத்தமா எதுவுமே வெளியே தெரியக்கூடாது, நெருப்பும் வெளியே தெரியக்கூடாதுன்னா இந்த மாதிரி அடுப்பு எடுத்துக்கலாம். இது வந்து எப்படின்னா உங்களுக்கு எஃபிஷியன்ட் வைஸ் உங்களுக்கு சேம் கேஸ் அடுப்பு அளவுக்கு ஸ்பீடும் இருக்கும். ரெண்டாவது என்னன்னா நீங்க இந்த அடுப்பை பொறுத்தவரை நீங்க எந்த மாதிரி விறகு போட்டீங்கனாலும் இன்கேஸ் புகை வந்ததுன்னா கூட வெளியே தெரியாது. இப்ப இந்த அடுப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நல்லா காஞ்ச விறகா போடணும். பச்சை விறகோ ஈர விறகோ போட்டீங்கன்னா புகை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த அடுப்புல நீங்க எந்த விறகு போட்டீங்கனாலும் அது மூலியமா வர ஒருவேளை அதுல புகை கிரியேட் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு இந்த சிமினி வழியா வெளியே போயிடுமோ தவிர புகை வந்து உள்ள வராது, ரூம்குள்ள வராது. ரெண்டாவது என்னன்னா இந்த மாதிரி அடுப்புகள் பெரும்பாலும் யார் எடுப்பாங்கன்னா இந்த ஹாஸ்டலு, ஹாஸ்பிட்டல் கேண்டீனு, காலேஜ் கேண்டீனு இவங்க அதிகமா இந்த மாதிரி தான் எடுப்பாங்க அவங்க. ஏன்னா பக்கத்துல ரொம்ப கிட்ட நின்று வேலை பாக்குறது. சோ ரெண்டாவது எண்ணெய் பலகாரங்கள் அதிகமா போடுறவங்க, வடை போண்டா இந்த மாதிரி ஐட்டங்கள் அதிகமா போடுறவங்க இந்த சிமினி அடுப்பு தான் பெட்டரா இருக்கும். என்ன ரீசன்னா எண்ணெய் பலகாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமா தேவைப்படும். சோ இந்த அடுப்புல நெருப்பு வெளியே தெரிஞ்சிருக்கும் போது உங்களுக்கு அந்த எண்ணெய் சூடுங்கிறது வந்து இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த மாதிரி போகுண்டு அடுப்புல வந்து உங்களுக்கு எண்ணெய் சூடு வந்து மெயின்டைன் ஆகும் நல்லா. சோ இதை விட இதுல டெம்பரேச்சர் அதிகமா கிடைக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது உங்களுக்கு ஒரு சின்ன தூசுவோட வெளியே வராம இருக்கும் உங்களுக்கு. சோ அந்த மாதிரி பர்பஸ் நீங்க இதையும் நீங்க கிச்சனுக்குள்ள வச்சு செய்யலாம். பட் காஞ்ச விறகா போடணும். ரெண்டாவது எக்ஸாஸ்ட் ஃபேன், எலக்ட்ரிக் சிமினின்னு ஏதாவது வச்சிருக்கணும். ரெண்டாவது சில பேர் கேட்பாங்க இப்ப இந்த மாதிரி அடுப்புகள்ல போகக்கூண்டு எங்களுக்கு ஏத்துறதுக்கான ஆப்ஷன் இருக்காது, மேல தார்ஸ் பில்டிங்கா இருக்கும் அப்படின்னு. அவங்களுக்கு வந்து என்ன ஆப்ஷன்னா நீங்க கிச்சனுக்குள்ள ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனோ இல்ல எலக்ட்ரிக் சிமினியோ வச்சிருக்கீங்கன்னா இந்த பைப்பை கொண்டு போய் அது பக்கத்துல விட்டுட்டா கூட போதும். நீங்க மேல ஹைட்டா ஏத்தணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ரெண்டாவது நம்ம ப்ளோயர் ஃபேனும் போட்டு கொடுக்கறதுனால உங்களுக்கு பெருசா இதுல வந்து ஸ்மோக் எல்லாம் பெருசா கிரியேட் ஆகாது. சோ அதனால அந்த பிரச்சனை எல்லாம் எதுவும் இருக்காது. சார் இந்த அடுப்பு என்ன சார் பாக்கிறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, இது எதுக்காக சார் யூஸ் ஆகுது? சார் இந்த அடுப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீ பாய்லர் அடுப்புங்க. டீ பாய்லர் அடுப்பா? டீ பாய்லர் அடுப்பு. அதாவது பாத்தீங்கன்னா இதுல வந்து அடுப்புங்கிறது கீழே வந்துடும். இங்கதான் நம்ம அடுப்பு வச்சிருப்போம். இதுக்குள்ள விறகு போடுற மாதிரி இருக்கும். பேக் சைடு இதுக்குள்ள எல்லாம் ட்ரே வந்துடும். இதுலயும் ப்ளோயர் ஃபேன் கொடுத்துருவோம். ஃபேனுக்கான கண்ட்ரோலர், அடாப்டர் எல்லாமே வந்துடும். பிளஸ் மேலதான் இங்க பாத்திரம் வைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து என்னன்னா டீ பாய்லரோட டேங்க்குங்க. இந்த டேங்க் நீங்க தனியா தூக்கிக்கலாம். அந்த மாதிரி செப்பரேட்டா தூக்குற மாதிரி தான் இருக்கும். இந்த டேங்க் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எஸ்எஸ்ங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பண்றது. இது வந்து பாத்தீங்கன்னா இது நம்மள்ட்ட ஒரு 4 சைஸ் இருக்குங்க. அதாவது 4 வெரைட்டி இருக்கு. ஒரு 5 லிட்டர் கெப்பாசிட்டி, ஒரு 7 லிட்டர் கெப்பாசிட்டி, அப்புறம் 10 லிட்டர் கெப்பாசிட்டி, அடுத்தது 20 லிட்டர் கெப்பாசிட்டி. பால் வந்து 20 லிட்டர் வரை மேக்ஸிமம் வைக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 7 லிட்டர் கெப்பாசிட்டி, 7 லிட்டர் பால் பாத்திரம் வச்சுக்கலாம். தண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 30 லிட்டர் வரையும் இதுல தண்ணி ஹோல்டு பண்ண முடியும். பால் பாத்திரம் நாங்களே கொடுத்துருவோம். அதுக்கான பாத்திரம் கொடுத்துருவோம். இதுல டிகாஷன் கப் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் இருக்கும். இதுல அவுட்டர் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு செராமிக் பிரிக்ஸ், உள்ளு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் போட்டு எஸ்எஸ்ல கவர் பண்ணிருப்போம். சுத்தமா சூடு தெரியாது. ஏன்னா டீ பாய்லர் எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில பத்த வச்சாங்கன்னா நைட்டு வரையும் எரிப்பாங்க. டேங்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறதுனால உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. பிளஸ் உங்களுக்கு அவுட்டரும் வந்து பாத்தீங்கன்னா செராமிக் பிரிக்ஸ் உள்ளெல்லாம் இருக்கிறதுனால மாஸ்டர் கிட்ட நின்னாருன்னா கூட அவர் வயிற்றுல டச் ஆச்சுனாலும் சூடு தெரியாது. சுத்தமா சூடு தெரியாது உங்களுக்கு. ரெண்டாவது இதுலயே புகை கூண்டு வந்துடும் இந்த அடுப்புலயும். ஏன்னா இதுல புகை கூண்டு வச்சீங்கன்னா நெருப்பு வெளியே தெரியாம இருந்தாதான் இதுல எல்லாம் கங்கு மெயின்டைன் ஆகும். சோ அதனால இதுல புகை கூண்டு வந்துடும். நீங்க புகை கூண்டு ஏத்திட்டு வேலை செஞ்சுக்கலாம். இது டீ பாய்லர் அடுப்பு. இப்ப இது தவிர நம்ம கிட்ட வேற என்ன சார் இருக்கு? சார் இது போக நம்ம கிட்ட பரோட்டா கல் அடுப்பு இருக்குங்க. பரோட்டா கல் அடுப்பு இருக்கு. பரோட்டா கல் அடுப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதுவும் இதே கான்செப்ட் தான். ஒரு 5 லேயர் மெட்டீரியல் வந்துடும். அவுட்டர்ல மாஸ்டர் வைத்த நின்னுட்டு ஒட்டி நின்று வேலை செஞ்சாருனாலும் சூடு தெரியாது. ஏன்னா பரோட்டா கல் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கிட்டதான் நின்று வேலை பார்ப்பாங்க. சோ அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து ஃபுல்லாவே கவர் பண்ணி கொடுத்தாதான் அவங்களால வேலை செய்யறதுக்கு வசதியா இருக்கும். உள்ள கேஸ்டிங் பிளேட்டு, JSW மெட்டீரியல், அதுக்கப்புறம் செராமிக் பிரிக்ஸ், அதுக்கப்புறம் செராமிக் உள்ளு, லாஸ்ட் லேயரா இதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல நம்ம எஸ்எஸ் போட்டு கொடுத்துருவோம் அவுட்டர்ல. அப்படிங்கும் போது மாஸ்டர் 5 லேயரை தாண்டி தான் நிப்பாரு. அவருக்கு சுத்தமா சூடு வராது. பரோட்டா கல் அடுப்புலயும் நாங்க ஃபேன் கொடுப்போம். இந்த டீ பாய்லர் அடுப்புலயும் பரோட்டா கல் அடுப்புலயும் ஃபேனை கண்டினியூவா போட்டு எரிக்கணும்னு அவசியம் இருக்காது. ஏன்னா அதுல எல்லாம் வந்து மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கங்கு மெயின்டைன் ஆனாலே போதும். அப்பதான் கல்லு சூடு மெயின்டைன் ஆகும். ஃபேனை கண்டினியூவா போட்டாங்கன்னா என்ன ஆகுனா எரிஞ்சு சாம்பல் ஆயிரும். அந்த இனிஷியல் ஸ்டேஜுக்கு மட்டும் இந்த டீ பாய்லர் அடுப்பு, பரோட்டா கல் அடுப்புல எல்லாம் ஸ்டார்டிங் மட்டும் ஃபேனை போட்டுக்கிட்டு சூடானதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அதை ஆஃப் பண்ணி கழட்டி வச்சிடலாம். அது உள்ளேயே ஹீட் வந்து நல்லா ஹோல்ட் ஆயிக்கும் உங்களுக்கு. அதுவும் எஃபிஷியன்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபேன் எல்லாம் போடும் போது கேஸுக்கு ஈக்குவலான ஸ்பீட்ல உங்களுக்கு வேகமா வேலை ஆகும். வடை போண்டா அடுப்பு எப்படி இருக்கும் சார்?
சார் அதாவது இந்த வடச்சட்டி அடுப்புங்க, அது எப்படின்னா அவங்களோட கடாய் என்ன சைஸோ அதுக்காக நம்ம ஸ்டாண்டர்ட் இல்லாம அதெல்லாம் நான் ஸ்டாண்டர்ட் அடுப்பு. இப்ப பரோட்டாக்கல் அடுப்பும் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சைஸ் எல்லாம் நம்மகிட்ட கிடையாது. இந்த சைஸ் தான் வேணும்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைஸ்ல கேட்பாங்க. 3க்கு 2, 4க்கு 2, 4க்கு 2.5 இருக்கிறதுலே நம்ம பெரிய சைஸ் பரோட்டாக்கல்னா 8க்கு 3 செஞ்சு கொடுத்துருக்கோம் ஒரு கஸ்டமருக்கு. ஆமா, நெய்வேலியில ஓடிட்டு இருக்கு. சோ அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய அடுப்பு பரோட்டாக்கல் அடுப்புல. அந்த மாதிரி சைஸ்ல கேட்பாங்க. அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் இருக்காது. அதே மாதிரி தான் அந்த வடபோண்டா அடுப்புலயும் ஸ்டாண்டர்ட் சைஸ் இருக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வடச்சட்டி வச்சிருப்பாங்க. 22 இன்ச்சு, 23 இன்ச்சு, 30 இன்ச்சு, 40 இன்ச்சுன்னு இந்த மாதிரி வெரைட்டி நிறைய இருக்கும். சோ அவங்க வடச்சட்டியோட அகலத்தை அளந்து சொல்லிட்டாங்கன்னா நம்ம அடுப்பு செஞ்சு கொடுத்துருவோம். அந்த அகலத்துக்காக வடச்சட்டியும் உள்ள இறங்கி உட்காந்துரும். பெரும்பாலும் அந்த வடச்சட்டி அடுப்பு எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ஹீட் அதிகமா தேவைப்படும். ஏன்னா முறுக்கு, மிச்சரு, இந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் எல்லாம் டெம்பரேச்சர் அதிகமா தேவைப்படும். சோ அதுக்கெல்லாம் வந்து அதுக்குன்னே தனி அடுப்பு போட்டா மட்டும்தான் அந்த சூடு மெயின்டைன் ஆகுறதுக்காக. அதுவும் சேம் அதே மாதிரி உள்ள செராமிக் பிரிக்ஸ், உள்ளு, அதுக்கப்புறம் அவுட்டர்ல SS, இந்த மாதிரி ஒரு 4-5 வகையான மெட்டீரியல்ல தான் அந்த அடுப்பும் பண்ணிருக்கோம். அதுலயும் உங்களுக்கு ப்ளோயர் ஃபேன் வந்துடும். கேஸுக்கான எஃபிஷியன்ட் அதுலயும் உங்களுக்கு கிடைக்கும். ஹீட் நல்லா ஹோல்ட் ஆகும். விறகு செலவு ரொம்ப கம்மியா இருக்கும் அந்த மாதிரி வடபோண்டா அடுப்புல. ஓகே சார், இப்போ இதோட லைஃப்லாம் எவ்வளவு நாள் சார் வரும்? சார் இப்போ கமர்ஷியல் அடுப்பு எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நம்ம உள்ள கேஸ்டிங்கு, அப்படி இல்லாட்டி செராமிக் பிரிக்ஸ்ன்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெட்டீரியல் வச்சுதான் கொடுப்போம். ஸோ அப்ராக்சிமேட்டா இப்போ இருக்கிறதுலே நம்ம அடுப்பு பாத்தீங்கன்னா இந்த மினி அடுப்பு தான், நார்மல் இரும்பு தான் அது. அதுக்குள்ள கேஸ்டிங்கும் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி அடுப்பே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3-4 இயர்ஸ்க்கு மேல யூஸ் பண்றதெல்லாம் இருக்கு. கமர்ஷியலை பொறுத்த வரையும் உங்களுக்கு அதெல்லாம் லைஃப் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா உள்ள கேஸ்டிங் எல்லாம் இருக்கும்போது கேஸ்டிங் வந்து உங்களுக்கு இத்து போற மெட்டீரியல் கிடையாது. சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா கேஸ்டிங்னால தண்ணி பட்டா உடஞ்சிரும், அந்த மாதிரி சில கஸ்டமர்லாம் நம்மகிட்ட கேட்கறாங்க. அப்படி கிடையாது. கேஸ்டிங்கிறது அதுல நிறைய வெரைட்டி இருக்கு. இப்போ கோயம்புத்தூர் கேஸ்டிங்கிறதுக்கு தனி இது இருக்கு. ஏன்னா கோயம்புத்தூர்ல வந்து மோட்டர் அதிகமா உற்பத்தி பண்றதுனால இங்க இருக்கிற கேஸ்டிங் வந்து ரொம்ப குவாலிட்டியா தான் இருக்கும். தண்ணி பட்டோனையுமே உடையறது பண்றது அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. கேஸ்டிங் நல்லா இருக்கும். இல்ல கேஸ்டிங் வேண்டாம், எனக்கு வேற மாதிரி ஏதாவது ஃபுல்லாவே இரும்பா போட்டு கொடுங்க, இல்லாட்டி செராமிக் பிரிக்ஸ் வச்சு அடுக்கி கொடுத்துருங்க நீங்கனாலும் உள்ள இன்னர்ல வந்து கேஸ்டிங் இல்லாம பிரிக்ஸ் வேணும்னாலும் பிரிக்ஸ் அடுக்கி கொடுத்தாலும் ஓகே சார். ஸோ அதனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட்லாம் வரப்போறது எல்லாமே சேம் பிரைஸ் தான் சார். இப்போ நம்ம வெளியூர்லேருந்து வந்து ஆர்டர் போடுறாங்க, அது நீங்கள் எத்தனை நாள் சார் அனுப்புவீங்க? சார் இப்போ வெளியூர்லேருந்து ஆர்டர் போடுறாங்கன்னா இப்போ அவங்க எடுக்கிற மாடலை பொறுத்து மாறுங்க சார். இப்போ இந்த மாதிரி வீட்டு யூஸ் அடுப்பு எடுக்கிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் 3 to 4 days டைம் கேட்போம் நம்ம. ஏன்னா இப்போ வந்து நம்மகிட்ட ஆர்டர் நிறையா இருக்கிறதுனால ஒரு 3 நாள் டைம் கேட்டு இங்கிருந்து நம்ம பார்சல் சர்வீஸ்ல டெலிவரி பண்ணி விட்டுருவோம். இங்கிருந்து உங்களுக்கு எல்லா ஊருக்குமே பார்சல் சர்வீஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் வெளியூர்னா நான் ஜம்மு காஷ்மீர் வரையும் கூட அனுப்பிச்சு விட்டுருக்கோம். மும்பைக்கு நிறைய அனுப்பியிருக்கோம், டெல்லி போயிருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு. ஸோ நம்ம பார்சல் சர்வீஸ்ல புக்கிங் வச்சு விட்டுருவோங்க. ஓகே சார். இப்போ கடை யூஸ்லாம் நீங்கள் எத்தனை நாள் சார் அனுப்புவீங்க? சார் இப்போ கடை யூஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ இந்த ரைஸ் வடிக்கிற அடுப்பா இருந்ததுன்னா இந்த ஹெவி டியூட்டி அந்த மாதிரி மாடல்னா சேம் எதே மாதிரி ஒரு 4 to 5 daysல அனுப்பிச்சு விட்டுறலாம். பரோட்டாக்கல் அடுப்பு இல்ல இந்த டீ பாய்லர் அடுப்பு இல்லாட்டி இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் போடுறதுக்கான அந்த வடச்சட்டிக்கான அடுப்பு இந்த மாதிரி அடுப்புகள் கேட்கும் போது மட்டும் எங்களுக்கு ஒரு 1 week கிட்ட டைம் எடுக்கும். 1 weekல நம்ம 1 weekல நம்ம டிஸ்பேச் பண்ணிடலாம். ஓகே சார். இப்போ எல்லா அடுப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ளோயர் வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. இந்த ப்ளோயர் வந்து கரண்ட் எல்லாம் எவ்வளவு சார் செலவாகும்? சார் நம்ம வைக்கிற எல்லா ப்ளோயருமே பாத்தீங்கன்னா டிசி தான், டிசி ஃபேன் தான். நம்ம எதுவுமே ஏசியில கனெக்ஷன் கொடுக்குறது. ஏன்னா ஏசினா உங்களுக்கு எர்த் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். டிசிங்கும் போது ஷாக் அடிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. கரண்ட் கன்சப்ஷனும் பெருசா இழுக்காது. நம்ம இருக்கிறதுலயே அதிகப்படியான ஃபேன் பாத்தீங்கன்னா 5 amps தான். 5 amps போது ஒரு டியூப் லைட் கரண்ட் தான் உங்களுக்கு எடுத்துக்கும் தவிர பெருசா கரண்ட் கன்சப்ஷன்லாம் வராது. இப்போ நீங்க அப்ராக்சிமேட்டா இப்போ இந்த ஒரு ஹெவி டியூட்டி மாடலுக்கான ஃபேன்லாம் பாத்தீங்கன்னா 3 amps தான். கண்டினியூவா 24 மணி நேரமும் ஒரு மாசம் ஃபுல்லா ஓடிச்சுன்னா கூட ஒரு 2-3 யூனிட் ஓடுறதே அதிகம் தான். ஸோ கரண்ட் செலவுலாம் இது பெருசா எடுத்துக்காது. சார் இதுக்கு கேரண்டி வாரண்டி எல்லாம் எப்படி சார் இருக்கு? சார் எல்லா அடுப்புக்குமே நம்ம 1 year வாரண்டி கொடுக்குறோம். 1 yearங்கிறது அடுப்புக்கான வாரண்டி ரொம்ப கம்மி தான். ஏன்னா உங்களுக்கு அது ரொம்ப நாள் லைஃப் கொடுக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 1 year வாரண்டி கொடுப்போம். இந்த மாதிரி ஃபேனு, அதுக்கான ரெகுலேட்டர், அடாப்டர், இது எல்லாத்துக்குமே 6 மாசம் வாரண்டி கொடுப்போம். ஸோ பிசிக்கல் டேமேஜ் எதுவும் வந்துடக்கூடாது. அதாவது இந்த ஃபேன்ல உடைக்கிறது பண்றது அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா தான் நம்ம வாரண்டி கிளைம் ஆகாது. மற்றபடி ஃபேன் ரன் ஆகல, இல்லாட்டி ரெகுலேட்டர்ல ஸ்பீடுக்கு வந்து உங்களுக்கு இதுலயே ரெகுலேட்டர் இருக்கு. ஸோ இதுல ஸ்பீட் அட்ஜஸ்ட் ஆகல, இல்ல அடாப்டர் எனக்கு போயிடுச்சு, இந்த மாதிரி ஏதாவது ரீசன்னா நம்ம 6 மாசத்துக்குள்ள புது பீஸாவே அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறலாம். நம்ம பைசா எதுவும் அதுக்கு வாங்குறது இல்லை. அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துடலாம். அடுப்புலாம் எப்படி எரியும்னு சொல்றது கொஞ்சம் காமிக்கிறீங்களா சார்? பண்ணிக்கலாம் சார், நம்ம பத்த வச்சு காட்டுறோம் உங்களுக்கு. ஃபேன் வந்து ஃபுல் ஸ்பீடு வைக்கல. ஃபுல் ஸ்பீடு வைக்காமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கிட்ட எரியும். இதுவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேனோட ஸ்பீடை நம்ம ஸ்லோ பண்ணிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். ஃபுல் ஸ்பீடு வச்சா இன்னும் அதிகமா எரியும். இது வந்து இருக்கிறதுலே சின்ன அடுப்பு, சின்ன ப்ளோயர் ஃபேன் தான் போட்டிருக்கோம் நம்ம.
இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் சைடு இந்த ஹோட்டல் சைடெலாம் யூஸ் பண்ணுறது இதை விட இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ட் அதிகமான ஃபேன் யூஸ் பண்ணுவோம், இன்னும் ஸ்பீடு இருக்கும் உங்களுக்கு. சார் இதோட ப்ரைஸ்லாம் எவ்வளோ சார் வருது? சார் நம்மளது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே சின்ன அடுப்பு, அதுதான் பேசிக் மாடலு. அது வந்து உங்களுக்கு 2750 ரூபா வரும். 2750 ஸ்டார்டிங். மற்றபடி இந்த ரைஸ் குக்கிங்க்கு எல்லாம் தனித்தனி வெரைட்டி இருக்கு. பரோட்டா கல் அடுப்பு, அப்புறம் அந்த வடபோண்டா அடுப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வடச்சட்டியோட அகலத்தை அளந்து சொல்லிட்டாங்கன்னா அதுக்காக தான் அடுப்பே செய்வோம், அது ஸ்டாண்டர்ட் கிடையாது. அதனால அதுக்காக ரேட் வந்து உங்களுக்கு மாறும். பரோட்டா கல்லும் அதே மாதிரி தான், கல்லோட சைஸ் என்னன்னு சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறிட்டு இருக்கும். ஓகே சார். இப்போ ஒரு கேஸ் வச்சு யூஸ் பண்றாங்கன்னா வீட்டுக்கு, இப்போ நீங்க கொடுக்குற அடுப்பு அது எவ்வளவு சார்? கேஸுக்கு அதுக்கு எவ்வளவு சார்? சார் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு விறகு வந்து நல்ல டென்சிட்டி கனமான விறகு போட்டீங்கன்னா ஒரு மினிமம் பாத்தீங்கன்னா கேஸ் ஒரு 100 ரூபா ஆகுதுன்னா இது மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 20 ரூபா 25 ரூபாய்க்குள்ள அந்த வேலை வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு. அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 70 இருந்து 80% எக்கனாமிக்கலா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். எஃபிஷியன்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ப்ளோயர் போடும் போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கேஸை விடவே உங்களுக்கு வேகமா வேலையாயிடும். சார் இப்போ நம்ம கம்பெனிக்கு புதுசா பார்த்துருப்பாங்க, நம்ம சேனல் பார்த்துட்டு எப்படி வரணும், எப்படி பர்ச்சேஸ் பண்ண சொல்லுங்க சார். இப்போ நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் டெக்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்கனாலே நம்ம எக்ஸாக்ட் லொக்கேஷன் காமிச்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ராமகிருஷ்ணா மில்லுங்க, கணபதி பக்கத்துல இருக்கு. வெளியூர்ல இருந்து வரவங்க காந்திபுரத்துல இருந்து வராங்கன்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான் வரும். இன்கேஸ் நீங்க கார்லயோ பைக்லயோ வரீங்கன்னா நெட்ல அடிச்சீங்கனாலே நம்மளோட ஷாப்போட லொகேஷன் வந்துடும். மண்டே டு சாட்டர்டே மார்னிங் 9 o'clock இருந்து ஈவினிங் 8 o'clock வரையும் அவைலபிள் இருப்போம் நம்ம. ஸோ மக்களே, நீங்க இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையலும் பார்த்தோம், அடுப்பு எப்படி எரியுதுன்றதையும் காமிச்சிருந்தோம். நீங்க இந்த மாதிரி அடுப்புலாம் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒன் டைம் நேரில் போய் விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சைஸ்ல பிடிச்ச மாதிரி அடுப்புகளை வாங்கிட்டு நீங்க போகலாம். வீட்டு யூஸா இருக்கட்டும், ஹாஸ்டலா இருக்கட்டும், கேண்டீனா இருக்கட்டும், ஹோட்டல் பர்பஸ் எந்த ஹோட்டலா இருந்தாலும் உங்களுக்கு இந்த அடுப்புகளை செஞ்சு இவங்க டெலிவரியும் பண்ணி தந்துருவாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டீங்க. இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விருப்பம் நான் உங்கள் அக்பர்.